Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Cricket தான் ஐபிஎல் தான் எஸ் சிஎஸ்கே வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் இருக்குல்ல 3:30 மணிக்கு அதை பற்றி என்னோட ப்ரிவியூ ப்ரெடிக்ஷன் பிச் ரிப்போர்ட் என்ன நடக்கும் என்ன நடக்கலாம்னு என்னோட ஒப்பீனியன் என்னோட அப்சர்வேஷன் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். ரைட், 3:30 மணிக்கு ஹாட் அண்ட் ஹியூமிட் அட் சேப்பாக் சனிக்கிழமை. ரைட், சிஎஸ்கே ஆல்ரெடி ஃபீலிங் த ப்ரெஷர் தான் சொல்லணும். ஏன்னா ஆர்சிபிட்ட தோக்கும் போது சேப்பாக்லேயே அதுவே அவங்கள வந்து சைக்கலாஜிக்கலே மைண்டை ஆட்டி விட்டுடுச்சு. நம்ம ஏரியாவில் வந்து நம்மக்கிட்ட 160 ஆவரேஜ் இதில் வந்து 190 வரைக்கும் அடிச்சுட்டு போயிட்டாங்களான்னு. அதுக்கேற்ற மாதிரி அடுத்த மேட்சே சிஎஸ்கே லாஸ்ட் ராஜஸ்தான் ராயல் எக்ஸ்போஸ் சம் வீக் லிங்க். ராஜஸ்தான் ராயலுக்கு விளையாடும் போது தான் அவங்களுக்கு ஏற்படும் தான் இன்னும் கொஞ்சம் அவங்க நம்மளோட வீக் லிங்க்லாம் வெளில தெரிய ஆரம்பிச்சது, விச் இஸ் மிடில் ஆர்டர். யா, ஸ்ட்ராங் ஸ்பின் அட்டாக் நம்மகிட்ட இருந்தது சேப்பாக்கில். பட் ஸ்டில் யூ அலவுட் ஆர்சிபி கிட்டத்தட்ட 200 ரன் அடிக்க விட்டோம். நம்ம இவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் ஸ்பின் அட்டாக், எக்ஸ்பீரியன்ஸ் அட்டாக், அந்த அட்டாக் இந்த அட்டாக்னு. அண்ட் சிஎஸ்கே பவுலர்ஸ் வந்து 129 ரன் கொடுத்தாங்க அங்கே ஸ்டார்டிங் 12 ஓவரில். எங்கேருந்து ஜெயிக்கிறது மேட்ச்சு சொல்லுங்க பார்ப்போம். பேட்டிங் ப்ராப்ளம்ஸ் ஈவன் ஆட் மோர் ஒரி. ஆமாம், பேட்டிங் ஆக்சிட்டி வேறு பிரச்சனையாக இருக்குது மிடில் ஆர்டரில். அண்ட் ஹெவிலி ரிலையிங் ஆன் ருத்ராஜ் அண்ட் ரச்சின் ரவீந்திரன், அந்த 2 பேர் தான் ஸ்கோரே பண்ணது. ராகுல் திரிபாதி அண்ட் டூபே டிட் நாட் ஃபயர் அட் ஆல். டூபே இம்பேக்ட் அனுப்பாதீங்க, நேற்று அப்படி தான் திலக் வர்மா இம்பேக்ட் ஆகினாங்க பாருங்கள். நடுவில் ரிட்டர் ஆகி வெளில அனுப்ப வேண்டியது. த்ரூ ஓட்டரி மேட்ச்சில் இருந்தால் மெயின் பிளேயர் யுத்தத்தில் வர முடியும், அது ஒரு காரணம். ஸோ ராகுல் திரிபாதி ஃபெயிலு, டூபே ஃபெயிலு. அப்புறம் அன்லைக் சிஎஸ்கே இந்த மாதிரிலாம் சேஞ்சஸ் பண்ணவே மாட்டாங்க. சாப் அண்ட் சேஞ்சிங் வேறு நிறைய வந்து பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஹூடா, சாம் கரன் நௌத்திரி, விஜய் சங்கர் அண்ட் ஜேபி ஹோட்டனை கொண்டு வந்தாங்க. அண்ட் இது போதாதுன்னு மேட்ச் டெல்லி கூட வேறு. டெல்லி வந்து இப்போது இன்றைக்கி ஏற்கனவே 2 மேட்ச் 2 ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் டெல்லியோட டாப் ஆர்டர் வந்து ஃபெயில்டு சில மேட்சில். பட் மிடில் ஆர்டர் சேவ் பண்ணிட்டாங்க. எப்போதும் நமக்கு மிடில் ஆர்டர் சுத்தமாக வேலைக்கு ஆக மாட்டேங்குது. டெல்லி எஸ்ஆர்ஹெச் வந்து ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க எஸ்ஆர்ஹெச் கிட்ட. டெல்லின்னா பாருங்கள் நீங்கள். போதாத குறைக்கு டெல்லிக்கிட்டே 3 ஸ்பின்னர் இருக்காங்க, குவாலிட்டி ஸ்பின்னர். குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல் அண்ட் விப்ராஜ் நிகாம். 3 ஸ்பின்னருக்கு இந்த சேப்பாக் பிச் இன்னும் ஹெல்ப் பண்ணணும். நம்ம டர்ன் பண்ணுறோமோ இல்லையோ, எக்ஸ்பீரியன்ஸ் சார், அது சார், லெஜெண்ட் சார், அப்படி சார்ன்ட்டு இவங்க வந்து டர்ன் பண்ணுவாங்க. இங்கே தானே அந்த விக்னேஷ் புத்தூர் 3 விக்கெட் எடுத்தார் மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக. எனக்கு கூட ஒருத்தர் மும்பை இந்தியன்ஸ் எப்படி ஜெயிச்சு பார்த்தில அப்படின்னு தட்டு மாதிரி ஜெயிச்சிங்க மேன். அன்றைக்கி மாதிரி ருத்ராஜ் அவுட்டாக இருந்தால் அதுவும் காலி தான் அன்றைக்கி. ஆச்சா. அண்ட் சேப்பாக்கோட ஸ்லோவர் சர்ஃபேஸ், லோ அண்ட் ஸ்லோவாக இருக்கிறது வந்து இந்த 3 ஸ்பின்னருக்கு டெஃபினட்டாக அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க கண்டிஷனை. அக்ஷர் பட்டெலாம் கேப்டன் வேறு, வெரி ஷூட் கேப்டன். விப்ராஜ் நிகா மாதிரி லெக் ஸ்பின்னர் ஆல்வேஸ் விக்கெட் டேக்கர். அண்ட் குல்தீப் அதை பற்றி நான் சொல்ல வேண்டாம். ஸ்லோவர் சர்ஃபேஸ் வில் ஹெல்ப் தம். இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், நமக்கு ஹெல்ப் பண்ணுறதோ இல்லையா, ஹெல்ப் பண்ணும் பிச்சு நீங்கள் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறீங்க அதுதான் ரொம்ப முக்கியம். அஸ்வின் வந்து ஸ்ட்ரகிள்டு. அவர் எக்கனாமி ரேட்டு 9.9 ப்ளஸ் 3 விக்கெட் எடுத்துகிட்டு அந்த 3 மேட்ச்சில் 10 ஓவர் போட்டு 99 ரன் 3 விக்கெட்டு. அதில் சேப்பாக்கில் 2 மேட்ச் வர விளையாண்டோம். அண்ட் இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. ரைட், அது மட்டும் சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறோம். இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷனால் தான் நிறைய வீடியோ போட முடியுது, இல்லைனா ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஏகப்பட்ட ஒர்க் லோடு உங்களுக்கு தெரியும். அண்ட் மணிமாலா சந்திரபோஸ்ன்றவங்க ஐடியிலேருந்து 40 rupees கான்ட்ரிபியூட் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச் மணிமாலா சந்திரபோஸ். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ண நினச்சிங்கன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு பட்டன் இருக்குது. ஒரு நமக்கு 40 rupees தான் மினிமம். கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட் சேனல் வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீட்டில் உங்கள் பேர் சொல்லுவோம். யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலரில் தேங்க்ஸ் போடுவாங்க. ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அன்சர்டனிட்டி ஒரு ருத்ராஜ் கைக்வாட், அது வேறு இருக்குது. இப்போது அவர் விளையாடுவாரா மாட்டாரா, எல்போ இன்ஜுரி, அதுக்கு ஒரு தனியாக வீடியோ போட்டிருக்கேன் நேற்று, டக்குன்னு பார்த்துருங்க. ஆஸ் இட் இஸ் ராகுல் திரிபாதி ஸ்ட்ரகிளில் வராரு ஓப்பனிங்கில், ஸ்பெஷலி ஃபாஸ்ட் பவுலிங். அவரால் விளையாட முடியதில்லை ஃபாஸ்ட் பவுலிங்கை. அண்ட் பெட்டர், அவர் நல்ல பிளேயர், அவர் ஸ்பின்னர். அநேகமாக அப்படியே அவர் விளையாடினா கீழே கொண்டு வர்றது தான் பெட்ரு ஸ்பின்னர் போடும்போது. ஏன்னா அவங்கள்ட்ட 3 குவாலிட்டி ஸ்பின்னர் இருக்காங்க. இ மைட் சர்வைவ் அந்த ஸ்பின்னர் அடிக்கல. ஏன்னா திரிபாதியோட ஸ்ட்ரைக் ரேட்டு 200 அகேன்ஸ்ட் குல்தீப் யாதவ் ஐபிஎல்ல. இது வரைக்கும் அவர் விளையாண்டதில் 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் குல்தீப் யாதவ் அடிச்சிருக்காருன்னா பாருங்கள். தட் மீன்ஸ் ஈ கேன் பிளே இந்த ஸ்பின்னர்ஸை. ஸோ ஓப்பனிங் பதில் கீழே கொண்டு வந்துருங்க நாளில். அப்புறம் டெல்லி கேபிட்டல் டி நட்ராஜன் விளையாடல. மேபி மே கெட் ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் ஆஃப் ஐபிஎல் 2025, இல்லைன்னா அதுவும் இல்லை. அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் எப்படி 150 விளையாட போகிறாங்க, அது வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் 150 தான் ட்ரம்ப் கார்டு. அவரை தவிர எந்த பவுலருமே நம்மகிட்ட விக்கெட் எடுத்த மாதிரியே தெரியல. நம்மளது கண்டெயின் பண்ண மாதிரி தெரியல. ஒரு விக்கெட் எடுத்துகிட்டு போய் முறைங்கிறது தான் நம்ம வேலையாக இருக்குது, நம்ம பவுலருங்க வேலையெல்லாம். அக்ஷர் பட்டேல் மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் சிஎஸ்கே ஸ்பின்னர் ட்ரை ஒர்க்கில் அவரு கவுண்டர் அட்டாக் பண்ணுவார். லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனு மேலே ரோஹித் சர்மாவே சாம்பியன்ஸ் ட்ராஃபி அதுக்கெல்லாம் மேலே அனுப்பிச்சி விட்டார் பாருங்க. சப்போஸ் இவர் மேலே வந்தாலும் அந்த 3 ஸ்பின்னர் ஏற்கனவே அடி வந்துட்டு இருக்கு. அஸ்வின், ஜடேஜாக்கெல்லாம் 150 எக்ஸப்ட் 150. அண்ட் சிஎஸ்கே வந்து லாஸ்ட் 7 மேட்சஸ் அகேன்ஸ்ட் டெல்லி கிட்ட ஜெயிச்சிருக்காங்க சேப்பாக்கில். ஆமாம், சேப்பாக்கில் வந்த கடந்த 7 மேட்சை லைனாக நம்ம ஜெயிச்சிருக்கோம். இது 8வது மேட்ச் இன்னைக்கு. சிஎஸ்கேவோட பவர் பிளே ஸ்கோர் தான் வெரி மோசம். ஹோல் 10 டீம்லேயே 7.44 தான் நம்மளோட பவர் பிளே இந்த விளையாண்ட 3 கேமில்.
lowest of all the team. Overall இந்த சீசன் பவர் பிளே ஆவரேஜ் 10.18, 6 ஓவரில் 62 ரன் கிட்ட அடிக்கிறாங்க. நம்ம பாருங்க 43 தான் அடிக்கிறோம், 21 ரன் அங்கேயே கொத்தா வெளில போயிடுது. டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் ஒரு விக்கெட்டில் ஜெயிச்சாங்க, 209 சேஸ் பண்ணாங்க, 209, 65 for 5 அவங்க ஸ்கோரு. நம்மள வந்து 100 ஆல் அவுட், இங்கே 60 for 5லேருந்து 211 for 9. எப்படின்னா அந்த அசுஷோத் சர்மா புது பையன் நடுவில் வந்து 31 ball 66, இந்த வாங்கி 5 for 5 6, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 213. ஃபியர்லெஸ் கிரிக்கெட் தான். இன்னும் அந்த காலத்து கிரிக்கெட்டை ஃபஸ்ட்டு 6 ஓவர் பார்த்து விளையாடுவேன், கடைசி 6 ஓவரில் அடிப்பேன், மிடில் ஓவர் ரொட்டேட் பண்ணுவேன்னா என்ன பவர் ஹவுஸ் எதுவுமே இல்லை. நீங்கள் வீடியோ எடுத்து பாருங்கள், டோர்னமெண்ட் முன்னாடியே சொன்னேன் மிடில் ஆர்டர் இஸ் வெரி வெரி வீக்குன்னு. ரைட், அதே மாதிரி டெல்லி எஸ்ஆர்எஸ்டி ஜெயிச்சு எஸ்ஆர்எஸ் மாதிரி பேட்டிங் ஆர்டருக்கு எதிரே ஜெயிச்சாங்கன்னா பாருங்கள், அதில் ஸ்டார்க்கு 5 விக்கெட் எடுத்தாருங்க. அது சொல்ல மாதிரி இவங்க ஃபாஸ்ட் பாலிங் பிரமாதமாக இருக்குது, லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பாலர். ஸ்டார் கால் 5 விக்கெட் எடுத்தார், அந்த மாதிரி குல்தீப் அதை ஒரு 3 விக்கெட் எடுத்தார். இவங்க பேட்டிங்லேயும் ஒன்று சோகப்படும், ஃபேப் டு பிளஸ் இங்கேருந்து போனவர் தான் அவர் இருக்கார், ஜேக் ஃப்ரேசர், கேஎல் ராகுல் இருக்கார், பாயிண்ட் டு ப்ரூவ் ஃபார் ஹிம். அண்ட் ட்ரைஸ்டன் ஸ்டப் ஆகட்டும், அக்ஷர் பட்டேல் ஹிம்செல்ஃப் இஸ் அ குட் பேட்ஸ்மேன். அசுதோஷ் சர்மா இப்போ சொன்ன இல்லையா 31 ball 60, அவர் வேறு இருக்கார். அபிஷேக் பொரேல் இருக்கார். போலிங்கில் வந்து இவங்களுக்கு மிச்சல் ஸ்டார்க், முகேஷ் குமார், மோஹித் சர்மா, எம் 3 பிரமாதமாக போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் குல்தீப் அண்ட் அக்ஷர் அண்ட் விப்ராஜ் நிகாம் அவங்க எல்லாருமே இன்ஃபார்மில் இருக்காங்க, எல்லாருமே ஃபிட்டாக இருக்காங்க. நம்மகிட்ட தான் ஏகப்பட்ட வரி. சப்போஸ் ருத்ராஜ்னா தோனி தான் லீட் பண்ணுவார்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இல்லை அஸ்வினா என்ன பண்ண போகிறாங்க, 50-50 சான்ஸ் தரேன். இன்ஃபேக்ட் 55 கொடுக்கணும் டெல்லிக்கு, பட் வி வில் சி. இப்போ தோனி லீட் பண்ணால் திங்ஸ் மைட் பி டிஃப்ரெண்ட். 50-50 as of now to start with. We are not clear cut favorite. இதான் உண்மை. அப்டேட் பண்ணிட்டு உங்கள் கருத்து எதுவாக சொல்லுங்கள். அப்புறம் நன்றி. லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.